அன்புடைய எல்லாம் வல்ல அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இருலோக சர்தார் எம்பெரான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழித்தோன்றல்களான சஹாபா பெருமக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இமாம் பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் மன்னிப்பும் என்றென்றும் குறையில்லாமல் உண்டாகட்டுமாக. ஆமீன். ஒரு புனிதமான ஒரு வெள்ளி மேடை நிகழ்ச்சியிலே சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்திருக்கிற அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நம்மை எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா நமது உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நாளைய மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சுவனத்தில் அவர்களோடு தங்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். மூன் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த வெள்ளி மேடை நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்துமார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது அன்பான காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா இந்த அகிலத்தார்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது ரப்புல் ஆலமீன் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அதே போல தனது தூதராக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு ரப்பாக, வளர்க்கக்கூடியவனாக, பாதுகாக்கக்கூடியவனாக அல்லாஹ் அவனை அறிமுகப்படுத்துகிற அதே நேரத்தில் தனது ஹபீபாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த அகிலத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் அருள் கொடையாக நாம் அவர்களை அனுப்பியிருக்கிறோம் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது அல்லாஹ் இப்படி அறிமுகப்படுத்துகிறார். இதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த அகிலத்தார்களுக்கு, குறிப்பாக உம்மத்தே முஹம்மதியாவாக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தொண்டர்களாக இருக்கிற அன்னவர்களுடைய சமூகமாக இருக்கிற இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சொல்லித்தர வருகிற செய்திகள் என்னவென்று சொன்னால், அந்நபியு அவுலா பில் முஃமினீன். இந்த நபி இருக்கிறார் அல்லவா, அகிலத்தார்களுக்கு அருள் கொடையாக உங்களின் மீது அனுப்பப்பட்ட இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா நமக்கு அறிமுகப்படுத்தி தருகிறார். நம்முடைய உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும். நம்முடைய உயிர் கூட சில நேரத்தில் நமக்கு தீங்கிழைக்க கூடியதாக இருக்கும். குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது, நம்முடைய ஆத்மா நமக்கு சில நேரத்தில் நமக்கே தீங்கை தரக்கூடியதாக இருக்கும். இன்னன் நஃப்ஸல அம்மாரத்துன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும், எந்த விதத்திலும் தீங்கை நமக்கு நாடமாட்டார்கள். எல்லா விதத்திலும் நலவை நாடக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு அவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது, இந்த சமூகத்திற்கு அவர்களை சொல்லி காட்டுகிற பொழுது அல்லாஹு சொல்லுகிறான், இந்த நபி உங்களுடைய உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் நாம் எதை அதிகமாக நேசிக்கிறோம் என்று சொன்னால், மனைவியை விட, மக்களை விட, நம்முடைய பொருளாதாரத்தை விட, நம்முடைய நண்பர்களை விட ஒரு நபர் எதை அதிகமாக நேசிப்பார் என்று சொன்னால் உயிரை மாத்திரமே அதிகமாக நேசிப்பார். உயிரை விட மற்ற எல்லாமே அவனுக்கு துச்சமாக தெரியும். மனைவி என்னுடைய உயிரானவள் என்று சொல்லக்கூடிய மனிதன், மனைவி மக்களை பாசத்திற்குரியவர்களாக பார்க்கக்கூடிய மனிதன், இவனுடைய உயிருக்கு இவர்களால் ஒரு களங்கம் ஏற்படுகிறது, இவர்களால் ஒரு ஆபத்து ஏற்படுகிறது என்கிற பட்சத்திலே, என்கிற நேரத்தில் அவன் மனைவி மக்களை தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய உயிரை மாத்திரம் பாதுகாக்கக்கூடியவனாக, தன்னுடைய உயிரை பாதுகாத்து அதை வைத்துக் கொள்ளக்கூடிய, தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைகளைத்தான் அந்த மனிதன் எடுத்துக் கொள்வானே தவிர, நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன இந்த மனைவி, மக்கள், பொருளாதாரம் அத்தனையும் விட்டு விடுவான் இந்த மனிதன். எனவேதான் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா உங்களுடைய உயிரை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள், ஆனால் அதை விடவும் உயர்வான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுவதற்காக வேண்டிதான் இந்த நபி உங்களுடைய உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறான்.
ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக உங்களை நான் நேசிக்கிறேன், என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உமரே, நீங்கள் அப்படி சொல்லி இருக்க கூடாது, என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். உங்களுக்கு உயிருக்கு அடுத்தபடியாக நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுவது என்பது அது ஈமானுடைய முழுமையான காரணம் அல்ல, முழுமைப்பட்டதுக்குண்டான ஒரு அடையாளம் அல்ல. ஈமானின் முழுமையான அடையாளம் என்பது நபி அவர்களே, நான் என்னுடைய உயிரை விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே இந்த வார்த்தையை சொன்னதற்கு பின்னாலே தன்னுடைய வார்த்தையை வாபஸ் வாங்கி கொண்டவர்கள் தன்னுடைய வார்த்தையை மாற்றிக் கொண்டார்கள். யா ரசூலல்லாஹ், என் உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்ன பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் முழுமையானதாக ஆகிவிட்டது என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இந்த உம்மத்துமார்களுக்கு, இந்த முஃமின்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஒரு மனிதன் ஒரு மூமியாக ஆக முடியாது எப்பொழுது வரைக்கும் தெரியுமா? தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய பிள்ளைகள், இவர்கள் அத்தனை பேர்களையும் விட நபி அவர்களையும் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மாத்திரமே பிரியத்திற்குரியவர்களாக ஆக்குகிற வரை அவர்கள் முஃமின்களாக ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையான முஃமின்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எப்பொழுது உண்மையான முஃமின் என்கிற தரத்தில் வருவோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய மனைவி, மக்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் அத்தனை பேரையும் விட என்னுடைய நபி அவர்கள் தான் எனக்கு உயிரானவர்கள், என்னுடைய உயிரை விட அவர்கள் மேலானவர்கள் என்கிற பிரியம் நம்முடையத்திலே வருகிற அந்த நேரம் வரைக்கும் தான் நாம் முஃமினாக ஆக முடியுமே தவிர, இல்லை என்று சொன்னால் நாம் எந்த ஒரு கணத்திலும் நாம் முஃமினாக ஆக முடியாது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபிகள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு பிரியம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே நாம் எடுத்து பார்த்தால் ஏராளமான செய்திகள். நம்முடைய வாழ்க்கையில் கடுகளவுக்கு கூட அந்த பிரியத்தை நாம் வைத்திருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அணு அளவிற்கு கூட அந்த பிரியத்தை நாம் வைத்திருக்க முடியாது. ஆனால் சஹாபிகளுடைய பிரியம் இருக்கிறதே, அது எந்த இடத்திலும் வார்த்தைகளால் வர்ணித்து சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு எல்லையில்லாத பிரியத்தை சஹாபிகளிடத்திலே பார்க்க முடிந்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். ஏராளமான செய்திகள். ஒரு உஹது களம், அந்த உஹது போர்க்களம் போதும் சஹாபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைத்திருந்த அந்த அன்பினுடைய எல்லையை நாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எந்த அளவிற்கு பிரியம் வைத்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு அவர்கள் நேசித்தார்கள் என்பதை வார்த்தைகளால் வர்ணித்து சொல்ல முடியாது, அதற்கு எல்லை சொல்ல முடியாது. அதை பார்ப்பதற்கு ஒட்டுமொத்த சஹாபிகளுடைய வரலாறை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உஹது களம் நமக்கு போதுமானது, ஒரு உஹது யுத்தம் போதுமானது. இஸ்லாத்திலே இரண்டாவது யுத்தமாக பேசப்படுகிற உஹது யுத்தம், சஹாபிகளுடைய தரப்பிலே 1000க்கு உட்பட்ட சஹாபிகள், எதிரிகளுடைய தரப்பிலே 3000த்திற்கும் மேற்பட்ட சஹாபிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்கிற ஒரு வதந்தி செய்தி பரவிய நேரத்தில் அந்த சஹாபிகள் அந்த நபிக்காக வேண்டி எந்த அளவிற்கு உயிரை கொடுக்க துணிந்தார்கள், எந்த அளவிற்கு அவர்கள் அந்த நபி அவர்களை நேசித்து அவர்கள் பாதுகாத்தார்கள் என்பதை அந்த ஒரு உஹது களம் நமக்கு சொல்லி காட்டும். நிறைய வரலாறுகள். ஹஜ்ரத் அம்மாரத்துல் மாஹிரா என்று சொல்லக்கூடிய சஹாபிய பெண்மணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வரக்கூடிய அந்த அம்பு இருக்கிறது அல்லவா, அந்த அம்பை தன்னுடைய நெஞ்சிலே தாங்கிக் கொண்டார்கள். அம்மாரத்துல் மாஹிரா என்று சொல்லக்கூடிய சஹாபி. அம்மாரா மாஹிரா அவர்கள் அம்பை தாங்கி கீழே கிடக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்காக வேண்டி இப்படி ஒரு தியாகத்தை செய்ய துணிந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள்
என்று அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற அதே தருணத்தில் இன்னொரு அம்பு ரசூலுல்லாஹை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்னு குமையா என்று சொல்லக்கூடியவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அம்பை எறிகிறான். அம்பு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இடையிலே முஸஅப் இப்னு உமைர் அவர்கள் வந்து தன்னுடைய நெஞ்சை காட்டினார்கள். அவர்களுடைய நெஞ்சின் மீது அந்த அம்பு விழுந்தது. முஸஅப் இப்னு உமைர் அவர்கள் அந்த இடத்திலே ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள். அந்த அம்பை தாங்கி நபி அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, எங்களுடைய அத்தனை பேர்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் எங்கள் தலைவர் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கோணத்தில் இந்த உஹது களத்திலே ஒவ்வொரு சஹாபிகளும் இருந்தார்கள் என்பது அந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். அதற்கு அனஸ் இப்னு நல்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உஹது யுத்த களத்தில் இருக்கிற பொழுது ஒரு வதந்தி செய்தி பரவுகிறது. இப்னு குமையா என்று சொல்லக்கூடியவன் அந்த வதந்தி செய்தியை பரப்புகிறான். என்னுடைய அம்பு முஹம்மதை தாக்கியதின் விளைவாக முஹம்மது அவர்களை நான் கொன்று விட்டேன், அவர் இறந்து போய்விட்டார் என்கிற செய்தியை அவன் வதந்தியாக பரப்புகிறாள். இந்த செய்தி வதந்தியாக பரவுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி உயிர் கொடுக்க துணிந்த வீரத்தோடு களத்தில் நின்ற சஹாபிகளுக்கு கூட கொஞ்சம் சோகத்தை சோர்வையும் ஏற்படுத்தியது. எல்லோரும் அமைதியாக நிற்கிற ஒரு தருணம். அனஸ் இப்னு நல்ர் ரலியல்லாஹு அவர்கள் சோகத்தோடு சோர்வோடு நின்ற அந்த சஹாபிய கூட்டத்திற்கு மத்தியிலே வருகிறார்கள். வந்து ஏன் இப்படி நிற்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அனஸ் இப்னு நல்ர் அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தியை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த செய்தி எங்களின் பக்கத்திலே வந்திருக்கிறது. உடனே அனஸ் இப்னு நல்ர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நமது உயிருக்கு உயிரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தியை கேட்டுமா நீங்கள் சும்மா நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் இந்த நேரத்திலே வீரத்தோடு களத்திலே இறங்கி நீங்கள் போராடி இருக்க வேண்டாமா? நீங்கள் யுத்த களத்தில் அந்த எதிரிகளை வீழ்த்தி இருக்க வேண்டாமா என்ற ஆவேசத்தோடு பேசி அனஸ் இப்னு நல்ர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த களத்திலே இறங்கி பல பேரை வெட்டியதோடு மாத்திரமல்லாமல் அந்த யுத்த களத்தில் அவரே ஷஹீதாக ஆனார்கள் என்பது உஹது யுத்த களம் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள். இன்னும் நாம் உஹது யுத்த களத்தை நாம் புரட்டி பார்க்கலாம். எவ்வளவு செய்திகள் நமக்கு அந்த ரசூலின் மீது அந்த சஹாபிகள் வைத்த பிரியத்தை நமக்கு சொல்லி காட்டும். ஹஜ்ரத் தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த யுஹது யுத்தகளம் முடிந்ததற்கு பின்னாலே ஒரு ஆறுதலோடு எல்லா சஹாபிகளுக்கும் பக்கத்தில் இருக்கிற பொழுது எல்லா சஹாபிகளும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த சூழ்நிலைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலைகளை கேட்டு விசாரித்து கொண்டிருக்கிற பொழுது ஹஜ்ரத் தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி வருகிறார். அந்த சஹாபி வருகிற பொழுது அவருடைய கையை பார்த்தால் 5 விரலுக்கு பதிலாக ஒரு விரல் மாத்திரமே இருக்கிறது. 4 விரலை காணவில்லை. 4 விரலை காணவில்லை. தல்ஹத் இப்னு உபைதுல்லாவிடத்திலே கேட்கப்பட்டது, என்ன காரணம், உங்களுடைய கையிலே இருந்த விரல்களை காணவில்லையே என்று கேட்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தல்ஹத் இப்னு உபைதுல்லா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உஹது யுத்தகலத்தினுடைய அந்த காட்சிகள் ஒரு பரோபரமாக மாற்றிய ஒரு சூழ்நிலையிலே உங்களின் மீது நாலா புறங்களும் எதிரிகள் அம்பை நோக்கி வீசிக் கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் எல்லாம் உங்களை சுற்றி வளையமாக நின்று எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் உங்களின் மீது வந்த அம்புகள் எல்லாம் நான் என்னுடைய கைகளால் தடுத்த பொழுது அந்த அம்பு தாக்கியதனுடைய விளைவாக என்னுடைய கையில் இருந்த 4 விரல்கள் துண்டிக்கப்பட்டு விட்டது யா ரசூலல்லாஹ் என்று தல்ஹத் இப்னு உபைதுல்லா அவர்கள் சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தல்ஹத் இப்னு உபைதுல்லாவிடத்திலே சொன்னார்கள், விழுந்த விரல்கள் இங்குதான் எங்கோ கிடக்கும், விழுந்த விரல்கள் இங்குதான் எங்கோ கிடக்கும், எடுத்து வாருங்கள் தோழரே, நான் அந்த விரலை உங்களுக்கு நான் ஒட்ட வைத்து கொடுக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். விழுந்த விரல்கள் இந்த களத்திலே தான், இந்த மைதானத்திலே தான் எங்கோ கிடக்கும், எடுத்து வாருங்கள், நான் ஒட்ட வைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் அது முடிகிற விஷயம், சாத்தியமாகிற விஷயம், ஏற்கனவே சாத்தியமாக ஆகியும் இருக்கிறது. ஹஜ்ரத் கத்தாதா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய கண் யுத்தகலத்திலே கீழே விழுந்த பொழுது அந்த கீழே விழுந்த கண்ணோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் கண் விழுந்து விட்டது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கத்தாதாவே கொஞ்சம் பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ் இதற்கு பகரமாக கூலியாக சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுப்பான் என்று சொன்ன பொழுது கத்தாதா ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஏற்கனவே என்னுடைய மனைவி என்னை அழகில்லாதவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் இப்பொழுது இந்த கண் இல்லாமல் நான் போனால், ஒரு கண் இழந்தவனாக நான் போனால், என் மனைவி மேலும் என்னை அசிங்கப்படுத்தி பொட்டை என்று சொல்லுவாளே, எனவே என்னால் தாங்க முடியாது, என்னால் அதை யூகிக்க முடியாது, எனவே எனக்கு கண்ணு தேவை யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்ணை தன்னுடைய கரத்தினால் கத்தாதாவினுடைய கண் இருந்த பகுதியிலே ஒட்ட வைத்து தன்னுடைய முபாரக்கான அந்த எச்சிலை எடுத்து அதிலே தடவினார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் அதை ஒட்ட வைப்பதற்கு சாத்தியமாகிற விஷயம், அவர்களால் முடியும். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், விரல்களை பொறுக்கி எடுத்து வாருங்கள் தல்ஹா, உங்களுக்கு நான் ஒட்ட வைத்து தருகிறேன் என்று சொன்ன பொழுது தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், வேண்டாம் யா ரசூலுல்லாஹ், அந்த விரல்களை ஒட்ட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம் தோழரே, ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் சொன்னார்கள், நாளைய மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எல்லோரும் நிற்கிற பொழுது அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா என்னை பார்த்து கேள்வி கேட்பான், நீங்கள் ரசூலை நேசித்தீர்களா, பிரியப்பட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். நான் பிரியப்பட்டேன், நேசித்தேன் என்று அந்த இடத்தில் நான் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் என்னிடத்தில் அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால், இந்த உடைந்து போன என்னுடைய கையை, விரல்கள் துண்டாகி போன என்னுடைய கையை, என்னுடைய கரத்தை அல்லாஹ்விடத்திலே நான் காட்ட வேண்டும், இதோ ஆதாரம். இந்த நபிக்காக வேண்டி, இந்த நபியினுடைய உயிரை நான் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த நபியை நான் நேசித்ததின் விளைவாக இந்த நபியின் மீது வந்த அம்புகளை நான் என்னுடைய கரத்தினால் தடுத்து என் விரல்களை நான் துண்டாக்கி கொண்டேன், இதோ இறைவா, இதோ ஆதாரம் என்று நான் அல்லாஹ்விடத்தில் நாளை அந்த இடத்தில் காட்ட வேண்டும் என்று யா ரசூலல்லாஹ். அதனால் ஒட்ட வைக்க முடியும் என்றிருந்தாலும் கூட எனக்கு அந்த விரல்கள் தேவையில்லை என்று சொன்ன சஹாபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தோழர்கள் நாம் நிறைய பார்க்க முடியும். அத்தனை வரலாறுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகள் எந்த அளவிற்கு நேசித்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு அவர்கள் பிரியப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நிறைய வரலாறுகளின் மூலமாக நாம் படிக்க முடியும். இந்த சில உதாரணங்கள் நமக்கு போதுமானது. மனிதர்களிடத்திலே தான் நபி அவர்களை நேசியுங்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அன்னலாரை நீங்கள் நேசியுங்கள், அன்னலாரை பிரியப்படுங்கள் என்று அவ்வப்பொழுது இந்த உம்மத்துகளுக்கு, இந்த முஃமின்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் மனித சமுதாயத்தை தாண்டி இருக்கிற சில படைப்புகள் அன்னலாரை எப்படியெல்லாம் நேசித்திருக்கிறது, எப்படியெல்லாம் அன்னலாரை விரும்பி இருக்கிறது என்று பார்த்தால் வரலாற்றில் அதற்கும் நிறைய செய்திகள் கிடைக்கும். மஸ்ஜிதுன் நபவியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மெம்பர் படியை உபயோகப்படுத்துவார்கள். உஸ்வத்துல் ஹன்னானா என்று அந்த மெம்பர் படிக்கு சொல்லப்படும். முணங்கிய ஒரு படி மெம்பர் மரம் என்று சொல்லப்படும். இந்த உஸ்வத்துல் ஹன்னானா என்று சொல்லக்கூடிய அந்த மெம்பரை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள். ஒரு காலம் வந்ததற்கு பின்னாலே அதை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு தருணத்திலே இந்த மெம்பரை பழையதை மாற்றி அமைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புதிதாக ஒரு மெம்பரை உருவாக்கி கொண்டார்கள். அப்பொழுது இந்த உஸ்வத்துல் ஹன்னானா என்று சொல்லக்கூடிய இந்த மரத்தாலான மெம்பரை மஸ்ஜிதுன் நபவியினுடைய ஒரு ஓரத்தில் அதை வைத்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் தாங்கி நிற்கிற அந்த மரம், எப்பொழுதும் அதை சாய்ந்து கொண்டுதான் மெம்பரிலே நின்ற குத்துபாவினுடைய பிரசங்கத்தை செய்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் வேறு ஒரு மெம்பரை தயார் செய்து அதிலே நிற்கிற அந்த காட்சிகளை பார்த்த அந்த உஸ்வத்துல் ஹன்னானா அழுத வரலாறு இமாம் புகாரி அவர்கள் அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். சஹாபிகள் எல்லாம் அந்த சப்தத்தை கேட்கிறார்கள். அந்த மெம்பர் அழுதது, தேம்பி தேம்பி அழுதது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மெம்பரை